பாகவதம் 78வது உபன்யாசம். சோபகிருத் வருஷம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை 4/8/2125. 3வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயம் முடிஞ்சது. 44 ஸ்லோகங்கள். அதில் இதுக்கு மேலே இப்போது 3வது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயம். இதில் 29 ஸ்லோகங்கள். விதுரர் சிருஷ்டியை பற்றி மைத்ரேயர் இடத்துல வினவுகிறார். மைத்ரேயர் பிராகிருதம் முதலான சிருஷ்டிகளுடைய பிரிவுகளை நிரூபிக்கிறார், சொல்கிறார். விதுரர் கேட்கிறார், பகவான் கிரகித்து அந்தர்தானம் அடைந்தார்னு சொன்னீர். உலகங்களுக்கு பிதாமகனும் ஜிதேந்திரியனும் தேவமனுஷ்யாதிகளுக்கு பிரபுவுமாகிய அந்த பிரம்மதேவன் அவனுடைய தேகத்திலிருந்து உண்டானவைகளும் மனத்திலிருந்து உண்டானவைகளுமான பிரஜைகளை எத்தனை வகையாக படைத்தான்? பிராணிகளுடைய சொரூபத்தை உணர்ந்தவரே மைத்ரேய மகர்ஷியே, நான் மற்ற எந்த விஷயங்களை பற்றி வினவினேனோ சம்சயத்துக்கிடமான அந்த கேள்விகளையெல்லாம் ஒவ்வொன்றாக உள்ளபடி பதில் உரைப்பீராக. பிரம்மவித்துக்களில் சிறந்தவரே, எங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் நீர் தீர்ப்பீராக. விதுரவுவாச்ச அந்தர்ஹிதே பகவதி பிரம்மா லோகபிதாமஹ பிரஜாஹ சசர்ஜ கதிதா தைஹிகீர் மானசீர் விபுஹு ஏச்சமே பகவன் பிருஷ்டாஸ்த்வயர்த்தா பகுவித்தம தான் வதஸ்வ ஆனுபூர்வியன சிந்தினஹ சர்வ சம்சயான். அதுதான் இப்போ அர்த்தம் சொன்னோம். சூத உவாச்ச, சூதர் சொல்றார், ஏவம் சஞ்சோதிதஸ்தேன க்ஷத்ரா கௌஷாரவோ முனிஹி பிரீதா பிரத்யாக தான் பிரஷ்னான் ஹிருதிஸ்தான் அத பார்கவ. சுகர் சொல்றார், அதாவது இப்படி வாராய் பரத வம்சத்து மன்னவனே, இங்கனம் விதுரனால் தன் கேள்விகளுக்கு மறுமொழி கூறும்படி வேண்டப்பட்ட மைத்ரேயர் அவன் கேட்ட கேள்விகள் அனைத்தும் பகவானிடத்தில் மிகுந்த பக்தியை உண்டாக்குகின்றன. அதனால சந்தோஷமடைந்து மனத்திலிருந்து அந்த கேள்விகளுக்கு மறுமொழி சொல்லத் தொடங்கினார். மைத்ரேய உவாச்ச, மைத்ரேயர் சொல்றார், விரிஞ்சோபி ததா சக்கரே திவ்யம் வருஷசதம் தபா ஆத்மனி ஆத்மானமாவேஷ்ய யதாக பகவான் அஜஹ. பிறவி முதலான விகாரங்கள் அற்றவன், ஞானாதி குணங்கள் நிறைந்தவனுமாகிற பகவான் எப்படி சொன்னானோ அப்படியே பிரம்மதேவனும் பரமாத்மாவிடத்தில் மனத்தை நிலைநிறுத்தி தேவமானத்தாலே 100 வருஷங்கள், அப்போ மனுஷமானத்தாலே 36,000 வருஷங்கள், தேவர்களுக்கு 1 வருஷம் போனால் மனுஷர்களுக்கு 360 வருஷம் போயிடும். அப்போ அவளுக்கு 100 வருஷம்னா நமக்கு 36,000 வருஷம் போகும். அவ்வளவு காலம் அவன் தபஸ் பண்ணினான். அந்த தாமரை மலரிலே உண்டானவன் அந்த காலம் மிகுந்த வலிமையோடு வீசுகின்ற பெருங்காத்தினால் தனக்கு வாசஸ்தானமாகிற தாமர மலரும் சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற ஜலமும் நடுங்க கண்டான். அப்பால் அவன் தான் பரமாத்மாவை பற்றின நடத்தின உபாசனத்தினாலே தவமும் கர்மயோகமும் வளர்ந்து வரப்பெற்று அதனால் நானாவிதமான சிருஷ்டியை பற்றின அறிவை அடைந்தான். அந்த வல்லமையினாலே அந்த ஜலத்தையும் அவ்வாயுவையும் பானம் செய்தான். அந்த அஜன், அதாவது பிரம்மா, தான் எந்த ஆகாசத்தில் வீத்திருக்கிறானோ அந்த நாபீக பலம் மிகவும் உயர்ந்து ஆகாசமெங்கும் அளாவி இருந்தது. அது கண்டு இந்த கமலத்திலே, அதாவது இந்த தாமரையில முன் கல்பத்தின் முடிவில் உட்கொள்ளப்பெற்ற நான் உலகங்களை மீளவும் சிருஷ்டிக்க வேணும் என்று சிந்தித்தான். தான் செய்ய வேண்டிய காரியத்தில் பகவானால் தூண்டப்பெற்றவனாகி அந்த நாபீகமலத்தின் மேலே இருந்து அந்த ஒரு கமலத்தை பலவாறாக பிரித்தான். அதை பிரிக்கிறத சொல்ற, ஏகம் விபாங்ஷீத் ஏவம் விபாங்ஷீத் ருருதா திரிதா பாவ்யம் திசப்ததா. பலவாறாக பிரித்தான் என்றால் அந்த ஒரு பத்மத்தை 14 லோகமாக பிரிப்பதற்காக முதல்ல 3ஆக விவாகம் பண்ணினான். தேவாதி ரூபமாக பிரித்தான், சப்தாதி போக்கிய பதார்த்த ரூபமாக பிரித்தான், ஞான கர்ம இந்திரியாத்மகமான கரண ரூபமாகவும் அவன் பிரித்தான். இப்படி 3 விதமாக இந்த பத்மத்தை பிரித்தான். ஜீவலோகத்தினுடைய
நிலைமை இவ்வளவுதான். போக்தாக்களாகிற ஜீவாத்மாக்கள், போக்கியங்களாகிற சப்தாதி விஷயங்கள், கர்ம ஞானேந்திரியங்கள் என்ற போக உபகரணங்கள். அதற்கு பிறகு பூலோகம் வரையிலிருந்து சொர்க்கலோகம், பூலோகம் சொர்க்கலோகம் என்கிற பல வகை போகஸ்தானங்கள், பூலோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம் இவைகள்லாம் போகஸ்தானங்கள் அடங்கப்பெற்ற பிரபஞ்சமெல்லாம் இந்த நாபீகமலத்திலே உள்ளடங்கினதுதான். ஆகையாலே பிரபஞ்சஸ்வரூபமாகிற நாபீகமலத்தை பற்றி சுருக்கமாக சொன்னேன். ஏதாவான் ஜீவலோகஸ்ய சம்ஸ்தா பேதா சன்னிவேஷ பேதான்னு அர்த்தம். சமாஹிருதா தர்மஸ்ய ஹ்யனிமித்தஸ்ய விபாகா பரமேஷ்டியசௌ. பிரம்மாவும் அவனுடைய ஸ்தானமும் காரிய வர்க்கத்தில் அடங்கினவர்கள்தான். ஆனால் மற்ற காரிய வர்க்கமெல்லாம் தினந்தோறும் சிருஷ்டிக்கப்படுவது போல அவைகளும் தைனந்தின சிருஷ்டிக்கு உட்பட்டவை அல்ல. அது ஏன்னு கேட்டால், பலனை விரும்பாமல் நடத்தக்கூடிய தர்மத்துக்கு இந்த பிரம்மாவாக இருத்தலும் பிரம்மலோக பிராப்தியும் பலமாக உண்டாகின்றன. ஆனால் பலத்தை விரும்பாமல் அனுஷ்டிக்கிற தர்மத்துக்கு மோட்சம்தானே பலம் என்று கேட்டால், பிரம்மபட்டமோ பிரம்மலோகமோ பலன் அன்றே என்னால் வாஸ்தவம்தான். ஆனாலும் கிரமமுக்தி என்று ஒன்று உண்டு. பலத்தை விரும்பாமல் தர்மானுஷ்டானம் செய்பவர் முதல் பிரம்மலோகம் சென்று அங்கே சில காலம் இருந்து, அது சில பேருக்கு அது மாதிரி அந்த மாதிரி ஒரு உபாசனத்தை பண்ணினவர்களுக்கு பிரம்மாவோடு சேர்ந்து அப்புறம் மோட்சம் கிடைக்கும். மற்ற லோகங்களெல்லாம் காமிய கர்மங்களுக்கு பலமாக கிடைக்கிறவைகள். அவற்றுக்கு கல்பந்தோறும் சிட்டியும் பிரளயமும் உள்ளவைகள் தான். நிஷ்காமர்கள் பெரும்படியான பிரம்மலோகத்துக்கும் பிரம்மதேவனுக்கும் கல்பந்தோறும் சிட்டி பிரளயங்கள். அதாவது பிரம்மாவுடைய ஒவ்வொரு நாள் முடிவிலும் பிரளயம், அவனுடைய இரவு முடிவில் சிருஷ்டி அப்படின்றது கீழ் உள்ள லோகங்களுக்கு 10 லோகங்களுக்கு இருக்கிறா போல பிரம்மலோகத்துக்கு இல்லை. பிராகிருத பிரளயம் அதுக்கும் உண்டு. பிரம்மதேவனுடைய ஸ்தானமாகிற சத்தியலோகம் முதலான லோகங்கள் காமிய கர்மங்களால் அடையப்படுபவை அல்ல. ஆகையால் அவத்தின் சிருஷ்டி பிரளயங்களும் மற்ற லோகங்களின் சிருஷ்டி பிரளயங்களை போன்றவைகள் அல்ல. இப்போ விதுரர் கேட்கிறார், எல்லாவற்றையும் உள்ளபடி அறிந்தவரும் அறிந்தபடியே உரைக்க வல்லவருமாகிய பிரம்ம ரிஷிய சேதனாச்சேதனங்கள் அடங்கின பிரபஞ்சஸ்வரூபனும் இத்தகையவன் என்ன நிரூபிக்க முடியாத அற்புதமான செயலை உடையவனுமாகிற மகாவிஷ்ணு அவனுக்கு காலத்தையும் ஒரு சரீரமாக சொன்னீர். அந்த காலம் என்கிற வஸ்து பிரளயத்தில் இருந்ததாகவும் நீர் சொன்னீர். அப்போ காலம் என்கிற பொருள் நித்தியம் என்று தெரிகிறது. ஏன்னா பிரளயத்துக்கு உட்படலை. ஆனால் அது சிருஷ்டிக்கு உட்பட்டதா அன்றா? அது அது ஸ்தூல ரூபமுடையதா இல்லை சூக்ஷ்ம ரூபமுடையதா, எத்தகையது? அதை எனக்கு உள்ளபடி மொழிவீராக. யதார்த்த பகுரூபஸ்ய ஹரேர் அத்புத கர்மணா காலாக்கியம் லக்ஷணம் பிரம்மன்னு யதாவர்ணய ந பிரபோ. அதான் காலத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறார். அத்புத கர்மணா அப்படின்னா அச்சிந்திய வியாபாரஸ்ய, அச்சிந்தியமான வியாபாரத்தை உடைய விஷ்ணுவனுடைய காலம் என்ற விபூதி இருக்கே, அதை பற்றி சொல்லுங்கள். மைத்ரேய உவாச்ச குண வெதிகராகாரோ நிர்விசேஷோ அப்பிரதிஷ்டிதா ததுபாதானம் ஆத்மானம் லீலையா சிருஜது. காலத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்றேன் கேளு. மைத்ரேயர் சொல்ற, மைத்ரேய உவாச்ச, காலம் கண்ணுக்கு புலப்படும் வஸ்துவன்னு அதன் காரியங்களை கொண்டு அதை அறிய வேணும். அதாவது பிரளயத்தில் இருக்கிற காலம் கண்ணுக்கு புலப்படக்கூடியதன்னு. ஆகையால் அதன் தூண்டுதலால் பிரபஞ்ச சிருஷ்டியை சொன்னேன். மேல் சொல்லுவதெல்லாம் அக்காலத்தின் சுரூபமே என்று உணர்வாயாக. இங்கே காலம் கண்ணுக்கு புலப்படாதுன்னு சொல்றது என்ன அபிப்பிராயத்தில் என்றால், அவர் தமிழில் எழுதுறவர் அப்படி எழுதுறார். அதுக்கு என்ன அபிப்பிராயம்னா, கடபடாதிகள் நேர புலப்படுற மாதிரி அந்த அளவு வியக்தமாக புலப்படலைன்ற அர்த்தத்தில். ஆனால் காலமும் பிரத்யட்சமான வஸ்து தான். ஏன்னா சர்வலோக விவகாரத்தில் இருக்குது.
அப்போ சர்வலோகர்களும் அது பிரத்யட்சமாக தான் தெரிஞ்சுட்டு இருக்கா. இத்தனை காலம் போச்சு, இத்தனை காலம் இருக்கு என்றெல்லாம் உலகத்தார் விவகாரம் பண்ணுவதனாலே அது காலம் எல்லாருக்கும் பிரத்யட்சமாக இருக்கக்கூடியது தான். ஈஸ்வரன் சிருஷ்டிக்கு முன்காலத்தில் சூக்ஷ்ம பிரகிருதியை சரீரமாக உடையவனாக இருப்பான். அப்பொழுது பிரகிருதியினுடைய பரிணாமங்களாகிற பிருத்திவி முதலான தத்துவங்கள் எவையும் புலப்பட மாட்டா. ஆகையால சிருஷ்டிக்கு முற்காலத்தில் பிருத்திவி முதலான விசேஷங்கள் எவையும் இல்லாமல் இருந்தான். அவனுக்கு அவனே காரணமன்றி மற்றொரு காரண வஸ்து கிடையாது. எல்லாம் அவனிடத்தில் சம்ஹரிக்கப்பட்டிருந்தன. விஸ்வம்பை பிரம்ம தன்மாத்திரம் சம்ஸ்திதம் விஷ்ணுமாயையா ஈஸ்வரேன பரிச்சின்னம் காலேன அவ்யக்த மூர்த்தினா. சம்ஸ்திதம்னா சம்ஹிருதம், விஷ்ணு மாயையா அப்படின்னா பகவத் சங்கல்பேன பகவானுடைய சங்கல்பத்தாலே சம்ஹரிக்கப்பட்டன யாவும். விஸ்வம் இந்த விஸ்வாகாரமாக இருக்கக்கூடிய பிரம்மம், அந்த பிரம்மன் தான் ஜெகதாகாரமாக இருக்கானே, அவன் தன்மாத்திரமாக இருக்கான். அப்படின்னா பிரகிருத்தி அவஸ்தா மாத்திர விசிஷ்டனாக இருக்கான் பகவான். பிரகிருத்தின்ற அவஸ்தையோட கூடினவனாக இருக்கான். சம்ஸ்திதம் சம்ஹிருதம், இந்த உலகங்களெல்லாம் சம்ஹரிக்கப்பட்டன. அவ்யக்த மூர்த்தினா அவ்யக்த ரூபயுக்தேன காலேன. இப்போ கடபடாதிகள் மாதிரி ரூபம் இல்லை காலத்துக்கு, அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். ஆனால் அப்பிரத்யக்ஷம்ன்ற அர்த்தத்தில் அதை சொல்லக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. அப்போ அவர் வியாக்கியாதாவும் அப்படியே எழுதுகிறார். வீரராகவாச்சாரியர் அவ்யக்த மூர்த்தினா அவ்யக்த ரூபயுக்தேன காலேன அனுமேயேன காலேன அப்படின்னு அர்த்தம். அனுமிக்கப்படுற காலத்தாலே. பரிச்சின்னம் பிரளயதசாயா, பிரளயதசையில் அது பரிச்சின்னம்னா காலேன பரிச்சின்னம் சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்டம் ஸ்திதம் சதேவ ஸ்திதம் ந ஜெகத்ரூபேண விஸ்திருத்தம் இத்தியர்த்தः. இப்போ காலத்தாலே அளக்கப்பட்டது அப்படின்னா சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்டமாக அந்த காலத்தில் அது இருந்தது. இந்த ஜெகத்தே அப்பொழுது சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்டமாக இருந்தது. அதை சத்து என்ற பெயராலே சொல்லலாம். ஜெகத்ரூபமாக விஸ்திருத்தமாக இல்லை அந்த பிரளய காலத்தில். அடுத்து 14வது ஸ்லோகம். சர்கோ நவவிதஸ்தஸ்ய பிராகிருதோ வைகிருதஸ்து யஹா. இந்த சர்க்கங்கள் 9 விதங்களாக உள்ளன. பிராகிருதம் வைகிருதம் அப்படின்னு பேரு. அப்படி ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அது 9 விதமான சர்க்கம். சர்க்கம்னா சிருஷ்டி. ஆத்யோ மகத் சர்க்கா, இதெல்லாம் வியாக்கியானத்தில் இருக்கிற விஷயங்கள். ஆத்யோ மகத் சர்க்கா, தித்தீயஸ்து அகங்கார சர்க்கா, பூதவர்கஸ்திருத்தீயः, இந்திரிய சர்க்கச்சதுர்த்தः, மனசர்க்கா பஞ்சமः, அண்டசர்க்கா ஷஷ்டः. இந்த 6 சர்க்கங்களும் பிராகிருதங்கள். அதாவது மகத்தை உண்டாக்குறான், அது முதல் சர்க்கம். பகவான் முதல்ல மகத்துன்ற தத்துவத்தை உண்டாக்குறான், அதுதான் முதல் சர்க்கம்னா முதல் சிருஷ்டி. தித்தீயஸ்து அகங்கார சர்க்கா, ரெண்டாவது அகங்காரத்தை சிருஷ்டிக்கிறான். பூதவர்கஸ் திருத்தீயா, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம். ஆனால் சிருஷ்டிக்கிறச்சு ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் பிருத்திவி என்ற கிரமத்தில் சிருஷ்டிக்கிறான். இந்த பூத வர்க்கம் பூத சமூகங்களுடைய சிருஷ்டி என்பது 3வது சர்க்கம். இந்திரிய சர்க்கா, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இவைகளுடைய சிருஷ்டி 4வது சிருஷ்டி. இது 4வது சர்க்கம். மனசர்க்கா பஞ்சமஹா, 5வது சிருஷ்டி என்றது மனசினுடைய சிருஷ்டி. அண்ட சர்க்கா ஷட்டா, அண்டத்தை சிருஷ்டிக்கிறான். இந்த இவைகளை பூதங்களை கலசி பஞ்சீகரணம் பண்ணி அண்டத்தை சிருஷ்டிக்கிறானே, அது 6வது சர்க்கம். இந்த 6மே பிராகிருத சர்க்கங்கள்னு பேர் பெற்றவைகள். தஸ்துஷாம் சர்க்கா சப்தமஹா. தஸ்துஷ் அப்படின்றது தேவர்கள், அபிமானி தேவதைகள் அப்படின்னு அர்த்தம். அவர்களுடைய சிருஷ்டி அப்படின்றது சப்தமஹா 7வது. திரச்சாம் அஷ்டமஹா, விலங்குகளுடைய சிருஷ்டி பிரியக்குகள் குறுக்க வளரக்கூடியவைகள் அவைகளுடைய சிருஷ்டி 8வது. நிருணாம் சர்க்கோ நவமஹா, நரர்களுடைய சிருஷ்டி 9வது. ஏதே திரையோ வைகிருதாக, அப்ப தஸ்துஷுக்களுடைய சிருஷ்டி, திரேக்குகளுடைய சிருஷ்டி, நரர்களுடைய சிருஷ்டி, இந்த 3 வைகிருதங்கள்.
மிலித்வா நவவித இत्यர்த்தः. இப்படி சேர்ந்து 13, அதாவது 9 விதம் என்ன அர்த்தம்? இதுதான் 13வது ஸ்லோகம். சர்கோ நவவிதகான்றது 13வது ஸ்லோகம். அது முதல்ல 14ன்னு சொல்லிட்டேன், 13. அப்புறம் காலத்ரவிய குணைரஸ்ய த்ரிவிதா பிரதிசங்கரமஹா. காலத்ரவிய குணைரஸ்ய த்ரிவிதா பிரதிசங்கரமஹான்றது இதுமேல் பிரளயங்களை விபாகம் பண்ணுகிறார். இது 14வது ஸ்லோகம். காலம், திரவியம், குணம் இவற்றாலே 3 விதமான பிரளயம் ஏற்படுகிறது. வியாக்கியானத்தில் அதை பிரித்து சொல்றார் வீரராகவேயத்தில். காலேன அஸ்மின் காலே அஸ்ய மிருத்திரிதி நியதேன காலேன பிரளயோ நித்திய பிரளயா. இந்த பதார்த்தத்துக்கு இந்தந்த காலத்தில் மரணம் என்று ஒரு நேத காலத்தாலே பிரளயம் ஏற்படுறது, அது நித்திய பிரளயம். மனுஷர்களுக்கு என்னால் 100 ஆண்டு, பிராணிகளுக்கு இத்தனை ஆண்டு, மானுக்கு இத்தனை ஆண்டு, யானைக்கு இத்தனை ஆண்டு, இதுகளுக்கு இத்தனை ஆண்டு, பூச்சிகளுக்கு இத்தனை ஆண்டு, ஆடுகளுக்கு இவ்வளவு, மாடுகளுக்கு இவ்வளவு அப்படின்னெல்லாம் இப்படி இந்த பூலோகத்தில் இருக்கிற பதார்த்தங்களுக்கு ஆண்டுகள் நேதமாக உள்ளன. மேலே உள்ள பித்திருலோகத்தில் இருக்கிற அந்த பித்திருலோக தேவதைகளுக்கு எத்தனை ஆண்டு, ஆஜானஜான தேவர்களுக்கு இத்தனை ஆண்டு, கர்ம தேவர்களுக்கு இத்தனை ஆண்டு என்ன தேவ சிருஷ்டியிலையும் அவளுக்கு அந்த காலம் நீண்டது அவனா இருக்கலாம். ஆனால் ஒரு காலம் நீதமாக இருக்கு, அத்தனை ஆண்டுகள் அவர்கள் இருக்கலாம். இங்கிருந்து சொர்க்கம் போனவாள் புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அத்தனை ஆண்டுகள் அங்கே சொர்க்கத்தை அனுபவிப்பார்கள். பிறகு க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தின்னு கீழே வந்து பிறப்பார்கள் என்ன பகவத்கீதை சொல்றது. அந்த மாதிரி அவரவர்களுக்கு நேதமான ஆண்டுகள், அதுல அந்த ஆண்டு முடிந்தவாறே ஏற்படுற பிரளயம் நித்திய பிரளயம் என்று பெயர் பெறுகிறது. அப்புறம் திரவியத்தாலே அப்படின்னு சொல்ற, அந்த திரவியத்தாலே ஏற்படுற பிரளயத்தையும் சொல்ற. திரவியேண சங்கர்ஷண முக அக்னியாதினா பிரளயோ நைமித்திக பிரளயாக்கியா திரவிய பிரளயோ த்விதீயா. சங்கர்ஷண பகவான் அவருடைய முகத்திலிருந்து வாயிலிருந்து உண்டான அக்னியினாலே உலகங்கள் கொளுத்தப்படுகின்றன. அதுதான் திரவியம், அந்த அக்னின்றதுதான் திரவியம். அதனால ஏற்படக்கூடிய பிரளயம் நைமித்திக பிரளயம் என்று பேரு. இது திரவிய பிரளயம்னு பெயர் பெற்றது. குணைஹி சத்வாதிபிகி சாமியாவஸ்தைர் ஜாதா பிராகிருத பிரளயாக்கியா திருத்தீயா. சத்துவம் ரஜஸ் தமசு என்ற குணங்கள் சாமியாவஸ்தையை அடைந்தால், இப்போ விஷமாவஸ்தையில் இருக்கின்றன சிருஷ்டியில, சாமியாவஸ்தையை அடைந்தால் ஏற்படக்கூடிய பிரளயம் பிராகிருத பிரளயம். இது 3வதான பிரளயம். அதற்கு பிறகு 15வது ஸ்லோகம் தொடங்கி கீழே சொன்ன நவவித சர்க்கங்கள், அதாவது 9 விதமான சிருஷ்டிகள், அதையே விவரிக்கிறார். அதை அடுத்து பார்க்கலாம். இதோட பாகவதம் 78வது உபன்யாசம் முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.